வணக்கம் மக்களே. இப்போ நம்ம தீர்த்தகிரி மலையில் இருக்கிற மலை மீது இருக்கிற முதலாவது முருகன் சிலையை தான் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ மிக பிரம்மாண்டமாக இருக்கிற இந்த சிலையை நீங்கள் வந்து இந்த வேலூர் மாவட்டத்தில் நம்ம தீர்த்தகிரி மலையில் தான் அமைஞ்சிருக்கு. படை வீடு முதற் படை வீடு பரங்குன்றம் முருகனின் படை வீடு. படை வீடு முதற் படை வீடு பரங்குன்றம் முருகனின் படை வீடு. உலகின் மலை மீது உள்ள முதலாவது முருகன் சிலையை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. எவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக வடிவமைச்சிருக்காங்க. இது வந்து நம்ம மலேசியா, அடுத்தது சேலத்துக்கு அடுத்தது 3வது முருகர் சிலை. அவர் தான் இந்த சிலையை வடிவமைச்சிருக்கிறாரு. காணும் கண்களிலே காசிலிங்கம் என காட்சி தருகின்ற படை வீடு. ஆறு முகமும் வந்து சேவல் மயிலும் கொண்டு ஆடும் அழகிய படை வீடு. காணும் கண்களிலே காசிலிங்கம் என காட்சி தருகின்ற படை வீடு. ஆறு முகமும் வந்து சேவல் மயிலும் கொண்டு ஆடும் அழகிய படை வீடு. இதை வாயார சொன்னாலும் வாழ்வோங்கி வளர்ந்திடும், கண்ணார கண்டாலும் கவலைகள் பறந்திடும். இதை வந்து நேரில் பார்த்தீங்கன்னா இதனுடைய அழகு உங்களுக்கு தெரியும். இதை நாங்கள் பார்க்க தான் எங்களுக்கு அந்த அருமை தெரியுது. அதனோட வடிவமைச்சிக்கிற விதம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக அந்த எங்கனாலேயே இங்கேருந்து நவர முடியல, அவ்வளோ அழகாக வந்து பிரம்மாண்டமாக வடிவமைச்சிருக்காங்க. தேவார பதிகங்கள் தேனானது, அது கூறும் பரங்குன்றம் அழகானது. தேவார பதிகங்கள் தேனானது, அது கூறும் பரங்குன்றம் அழகானது. அனைவருக்கும் வணக்கம். நம்ம வேலூரில் இவ்வளோ பெரிய முருகர் சிலையை பார்க்குறப்போ உடம்பே புல்லரிக்குது. ஏன்னா முருகரை எங்கே எப்படி பார்த்தாலும் அந்த வேலை பார்த்தாலே நம்ம உடம்பு சிலிர்க்கும். இவ்வளோ பெரிய உருவத்தை பார்க்கும்போது உண்மையிலேயே எனக்கு பேச வார்த்தைகளே இல்லை. எங்கேயுமே இந்த மலை மீது இவ்வளோ பெரிய முருகர் சிலை எனக்கு தெரிஞ்சு எங்கேயுமே இல்லை. 92 அடி மலையின் மீது கட்டியிருக்காங்க. இவங்களுக்கு கோடான கோடி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த இறைவன் அருள் வந்து எந்த அளவுக்கு நான் அந்த உருவத்தை பார்க்கும்போது இறைவனுடைய இந்த நம்பிக்கை நமக்கு வந்து உடம்பு சிலிக்குது. எனக்கு பேச வார்த்தைகளே வரலை. இந்த வரும் 8ஆம் தேதி நடைபெறும் கும்பாபிஷேகம் வந்து கண்டிப்பாக இங்கே எவ்வளோ மக்கள் இருப்பாங்க, திரண்டு இருப்பாங்க, பார்க்க முடியுமா? அதுக்காகவே இன்னைக்கு மக்கள்லாம் திரண்டு வந்து கொண்டே இருக்கிறாங்க. இதுக்காக நாங்கள் முதல்ல வந்துட்டோம். இன்னும் சூழ்நிலை அந்த ஜனத்தில் வந்து பார்க்கறது முதலே அவரை நிம்மதியாக இங்கே இருந்து அவரோட இங்கே இருக்கிறதே நம்ம ஒரு சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி ஒரு உணர்வை தருது. அந்த அளவுக்கு ஒரு தெய்வீகமாக இருக்கு இந்த இடம். சுற்றுச்சூழல் இங்கே பார்க்கும்போது வேற எங்கே எனக்கு இந்த மாதிரி ஒரு உணர்வு கிடைச்சதே இல்லை. இந்த அமைத்து தந்த பெரியவர் வசூர் நடராஜன் அவருடைய குடும்பத்தினர் மற்றும் இது உறுதுணையாக இருந்த பெரியவர்கள், ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி, வணக்கம். வேல் செய்த விளையாட்டு விளையானது, தாய் தந்த ஸ்பரிசத்தின் செயல்தானது. ஓம் என்னும் பொருள் சொன்ன சிவனாரது. வேலூர் மாவட்டம் புதுவசூர் தீர்த்தகிரி முருகர் ஆலயம் 92 அடியில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ளது. கோவில் அறங்காவலர் மற்றும் ஊர் பொதுமக்கள், வேலூர் மாவட்ட மக்கள் அனைவரும் ஒன்று கூடி பிரம்மாண்டமாக இந்த சிலையை அமைக்கப்பட்டுள்ளது. உலகத்திலே பார்த்தீங்கன்னா இந்த சிலை வந்து 3வது இடத்தில் உள்ளது. நம்ம தமிழ்நாட்டில் 2வது இடத்தில் உள்ளது. இந்த சிலை மிக அற்புதமாக இந்த மலையில், தீர்த்தகிரி மலையில் அற்புதமாக அமைந்துள்ளது. நல்ல அழகான தோற்றத்தையும் கொண்ட முருகர் காட்சியளிக்கிறார். கும்பாபிஷேகம் வரும் ஜூன் 8ஆம் தேதி காலை 7 to 8:30 மணி அளவில் நடைபெறவுள்ளது. உலகிலும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து முருகர் பக்தர்களும்
அனைவரும் கும்பாபிஷேகத்துக்கு வருகை தந்து சிறப்பிக்குமாறு அறங்காவல் குழு சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் ஊராட்சி மன்ற தலைவர் என்ற முறையில் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். வருகிற ஜூன் மாதம் 8ஆம் தேதி இங்கே பிரம்மாண்டமாக கும்பாபிஷேகம் நடக்க இருக்குது. நீங்கள் அனைவரும் வந்து கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். தேவார பதிகங்கள்